الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் குடும்பத்தவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்மா கடமை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் வல்ல அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு உபதேசம் செய்து கொள்கின்றேன். அந்த ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِن كُنتُم مُؤْمِنِينَ, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். إِن كُنتُم مُؤْمِنِينَ, நீங்கள் இறை விசுவாசிகளாக மூமின்களாக இருந்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, சஞ்சலப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் முஸ்லிம்கள் பல விதத்திலும் நசுக்கப்படுவதையும் முஸ்லிம்களுடைய உயிர்கள் சர்வசாதாரணமாக குடிக்கப்படுவதையும் இரத்தங்கள் ஓட்டப்படுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். இவைகளை பார்க்கின்ற மக்கள் என்ன சொல்கின்றார்கள்? தலைவர்களை, ஆட்சியாளர்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் பொறுப்போடு செயல்படுவதில்லை? முஸ்லிம் தலைவர்களுடைய நிலைகளை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது பல விதத்திலும் ஒருவருக்கு இவைகளை விமர்சிக்கலாம். ஆனாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அந்த முஸ்லிம் அவனுக்குரிய கடமைகளை, பொறுப்புகளை இந்த நேரத்தில் விளங்கி செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். இப்படி தலைவர்களை, அதே போன்று முஸ்லிம்களுடைய தலைவர்கள், நாட்டினுடைய தலைவர்களை எல்லாம் பேசக்கூடியவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அவர்களிடத்திலே தொழுகை கிடையாது,
அவர்கள் இன்னும் பல பாவங்களை செய்யக்கூடிய நிலையிலே இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இங்கு பிழைகள் குறைகள் இருந்தாலும் ஒரு முஸ்லிம் தன்னை பற்றியும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இப்படியான சந்தர்ப்பங்களில் சகோதர முஸ்லிம்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நான் அந்த சகோதர முஸ்லிம்களுக்காக ஆற்ற வேண்டிய பங்கென்ன என்பதை அவன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். இப்படி பிறரை ஏசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு நேர தொழுகையாவது தொழுது அல்லாஹ்விடத்திலே கைகளை ஏந்தி அவர்களுக்காக பிரார்த்தித்திருக்கின்றார்களா, அவர்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்களா? யா அல்லாஹ், அவர்களை பாதுகாத்து விடு, அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு அளித்து விடு, அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து விடு, அவர்களுடைய சொத்துக்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பை அளித்து விடு. இப்படி எத்தனை பேர்கள் நம்மில் பிரார்த்திக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள். வெறுமனே பேசக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிறரை பற்றி திட்டுவதையும் பிறரை ஏசுகின்ற காட்சிகளை சர்வசாதாரணமாக பார்க்கின்றோமே தவிர ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே கைகளை ஏந்தி இவர்களுக்காக பிரார்த்திக்கின்றார்களா? இது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. பிற முஸ்லிம்கள் பாதிப்படைகின்ற பொழுது நம்மால் முடிகின்ற பங்களிப்புகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்களுக்காக பிரார்த்தனைகளை செய்வதும் கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறது. நாம் தொழுகைகளை முடித்துவிட்டு ஏனைய சந்தர்ப்பங்களில் எல்லாம் யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ பாதுகாப்பை அளித்துவிடு, இவர்களுக்கு கண்ணியத்தை அளித்துவிடு, இவர்களுடைய இருப்பிடங்களிலே இவர்கள் வாழ்வதற்குரிய முழுமையான பாதுகாப்பை கொடுத்துவிடு என்றெல்லாம் துஆ செய்வதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னமல் முஃமினூன இஹ்வா என்று சொல்கிறான். நிச்சயமாக இறை விசுவாசிகள் மூமின்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு மூமினை பொறுத்தவரையில் இன்னொரு மூமின் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது, இன்னும் ஒரு மூமின் ஒரு நஷ்டத்தை சந்திக்கின்ற பொழுது அவனுக்குள் ஒரு கஷ்டம் ஏற்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களை ஒரு உடலுக்கு தான் ஒப்பிட்டு காட்டினார்கள். அந்த உடலிலே ஒரு பகுதிக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது மற்ற பகுதிகள் எல்லாம் எப்படி கஷ்டத்தாலும் துன்பத்தாலும் தவிக்கின்றதோ, மற்ற பகுதிகள் எல்லாம் எப்படி அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக உதவி புரிகின்றதோ, அப்படித்தான் ஒவ்வொரு மூமினும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படியானால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் பல மூமின்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது லெபனான் என்றும் பலஸ்தீன் என்றும் ஈராக் என்றும் இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு மூமின் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை என்றால், ஒரு மூமினுக்கு அதை பற்றி எந்த சிந்தனையும் வரவில்லை என்று சொன்னால் அவன் அந்த ஈமானிய தன்மைகளிலே சிலதை அவனிடத்திலே காணப்படாமல் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த நேரத்திலே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனிடத்திலே கவலை ஏற்பட வேண்டும். அவன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். எனது பங்களிப்பு என்ன, நான் இவர்களுக்காக ஆற்ற வேண்டியது என்ன என்பதெல்லாம் அவன் அங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதுவராக அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த குறைஷி காபிர்களிடம். அதற்கு பிறகு ஒரு வதந்தி பரவுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவிய பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு பையத்தை செய்கின்றார்கள். அதற்கு பையத்துர் ரிதுவான் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே போற்றுகின்ற அளவுக்கு அது மிகச் சிறந்த ஒரு பையத்தாக இருக்கிறது. லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹத ஷஜரா. அந்த மரத்தின் கீழ் நபி உம்மிடத்திலே யார் உடன்படிக்கை செய்து தந்தார்களோ அந்த உடன்படிக்கை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக உறுதிமொழியை வாங்கினார்கள்? அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உயிருக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால், அவருடைய உயிருக்கு ஏதாவது அங்கே பாதகங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால், அதற்காக எமது உடலிலே உயிருக்கு இருக்கும் வரை நாம் போராடுவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையத்தை வாங்குகிறார்கள் என்று சொன்னால்,
ஒரு நபி தோழருக்காக, ஒரு சஹாபிக்காக அந்த சஹாபியுடைய உயிரின் பெருமதி எந்த அளவு இருக்கிறது என்பதெல்லாம் இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன், அதாவது ஏனைய சகோதரர்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உண்டு, எனது குடும்பம் உண்டு, எனது தொழில் உண்டு, இப்படி ஒருவன் வாழ்வான் என்று சொன்னால் அவனது ஈமானிலே குறை இருக்கிறது என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது. முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொல்வதாக கூறுகிறார்கள், நாளை மறுமையுடைய நாளில், இது அபூதாவுதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ். நாளை மறுமையுடைய நாளில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதர்களிலே சிலர்கள் இருப்பார்கள், அவர்கள் நபிமார்கள் கிடையாது, அதே போன்று அவர்கள் சுஹதாக்கள், உயிர் தியாகிகளும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த அந்தஸ்துக்களை பார்க்கும் பொழுது நபிமார்களும் சுஹதாக்களும் ஏங்குவார்கள். இப்படியான பதவிகள், அந்தஸ்துக்கள் எமக்கு கிடைக்காதா என்ற அளவுக்கு அப்படியான அந்தஸ்துக்களும் கண்ணியங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, துஹ்பிருனா மன்ஹும், அவர்கள் யார், அவர்கள் யார் என்று எமக்கு அறிவித்து தாருங்கள் என்று அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கௌமுன் தஹாப்பு பிரூஹில்லாஹி அலா கைரி அர்ஹாமின், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள், அவர்கள் குடும்பத்தவர்கள் உறவினர்கள் கிடையாது, அதே போன்று அவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இப்படியான எந்த உறவுகளும் கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் எந்த உலக லாபங்களுக்காகவும் அவர்கள் யாரையும் நேசிக்கவில்லை, உலக லாபங்களை கருத்தில் கொண்டு நேசிக்கவில்லை, மாறாக அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார்கள், அல்லாஹ்வுக்காக விரும்புகிறார்கள். இப்படி இவர்கள் நேசித்ததன் காரணத்தால் நாளை மறுமையுடைய நாளில் நபிமார்கள் சுஹதாக்கள் அடைகின்ற அந்தஸ்துக்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்களை இவர்கள் அடைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்கிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்ன உஜூஹும் லனூர், அவர்களுடைய முகங்களிலே ஒரு ஒளி இருக்கும், அதே போன்று அவர்களுடைய உடலிலே ஒரு ஒளி இருக்கும். அந்த நாளில் மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் இவர்கள் பயப்பட மாட்டார்கள். அந்த நாளில் மக்கள் எல்லாம் கவலையிலே இருப்பார்கள், ஆனால் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற வசனத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார் என்றால் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் நமது நிலையை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தை நாம் பார்க்கிறோம், எத்தனை பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பொறாமைப்படுகின்ற நிலையிலே, ஒருவரை ஒருவரை அதாவது குறை சொல்கின்ற விதத்திலே எப்படியெல்லாம் ஒருவனை இழிவுபடுத்தலாம், எப்படியெல்லாம் ஒருவனை கேவலப்படுத்தலாம், இப்படி ஒரு மனிதன் தனது சிந்தனைகளை எல்லாம் மாற்றிய விதத்தில் முஸ்லிம்கள் வாழுகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே அல்லாஹ்வை ரப்பாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரே அல் குர்ஆனை வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமது தூதராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த கஅபாவை எமது கிப்லாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த வேறுபாடுகளும் கிடையாது, அனைவரும் இதில் ஒரே கருத்துடையவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் பல அதாவது பிரச்சனைகள், பல பிளவுகள், பல பிரிவுகளை இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள்? அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற அந்த கோத்திரத்தாருடைய நிலை எவ்வாறு இருந்தது இஸ்லாத்துக்கு முன்பு? அவர்கள் மதீனாவிலே தொடர்ந்து யுத்தங்களை புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள், தொடர்ந்து போர்கள் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்களை மாற்றி காட்டினார்கள்? ஃபஸ்பல்தும் பினிஅமதிஹி இஹ்வானா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற அளவுக்கு அனைவரும் சகோதரர்களாக மாறிய காட்சியை பார்க்கிறோம். அனைவரும் ஒருவருக்கொருவர் தோழர்களாக மாறிய காட்சியை பார்க்கிறோம். போர்க்களங்களில் கூட, உயிருக்கு தவிக்கின்ற நேரத்தில் கூட பிறருக்கு தண்ணீரை கொடுத்து உதவிய காட்சிகளை பார்த்தோம். இப்படி முஸ்லிம் சமூகத்திலே
மிகப்பெரிய ஒற்றுமையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி காட்டுகிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எல்லா வகையிலும் உதவியாளனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்பதற்கு ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைஅத் செய்து கொடுத்தேன். எந்த விடயங்கள் தெரியுமா? அலா இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதாக, வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத்தை கொடுத்து வருவதாக, வன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலம் நாடுவதாகவும் நான் பைஅத் செய்து கொடுத்தேன், நான் உறுதிமொழி செய்து கொடுத்தேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையோடு ஜகாத்தோடு எதை சேர்த்தார்கள்? பிற முஸ்லிம்களுக்கு நலம் நாடுவதை, பிற முஸ்லிம்களோடு உண்மை உள்ளவராக நடப்பதையும் நபி அவர்கள் பைஅத் செய்து வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவு இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். பிற முஸ்லிம்களுக்கு உதவியாக இருப்பது, அவர்களோடு உண்மையோடு நடப்பது, இதெல்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், அதில் நாம் சந்தோஷப்படுகிறோம் என்று சொன்னால் எப்படி அவன் ஒரு மூமினாக இருக்க முடியும்? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், உங்களில் எவரும் ஒரு உண்மையான மூமியாக மாட்டார் தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரையில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருவன் தனக்கு எதை விரும்புவான்? தனக்கு அவன் இன்பத்தை தான் விரும்புவான், தனக்கு மகிழ்ச்சியை தான் விரும்புவான், தனக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று தான் விரும்புவான். தனக்கு ஒருபோதும் அவன் துன்பத்தை விரும்ப மாட்டான், தனக்கு ஒருபோதும் அவன் இழிவை விரும்ப மாட்டான், தனக்கு ஒருபோதும் அவன் கஷ்டத்தை விரும்ப மாட்டான். அப்படியானால் ஒரு மூமினுடைய பண்பு எது? அவன் தனக்கு எதை விரும்புகிறானோ அதை பிறருக்கும் விரும்ப வேண்டும். அப்படி ஆகாத வரையில் அவன் ஒரு மூமினாக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, நாம் மூமின்களாக தோளோடு தோள் நின்று பள்ளியிலே தொழக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு இஸ்லாம் நம்மை ஒற்றுமைப்படுத்துவதற்காக பல விடயங்களை இஸ்லாம் செய்திருக்கிறது. ஆனாலும் நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ ரசூலஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், வலா தனாஸஉ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், உங்களுக்கு மத்தியிலே பிரிவு வந்துவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி நடக்குமாக இருந்தால் உங்களுடைய சக்தி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஆற்றல் போய்விடும் என்று சொல்கிறான். அல் குர்ஆனை பின்பற்றுகிறோம், அல் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அதே அல்லாஹ் தான் சொல்கிறான். அதே குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்று எந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறானோ அதே ரப் தான் சொல்கிறான், நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது என்ற கட்டளையும் அங்கிருந்து தானே வருகிறது. அந்த கட்டளையும் அந்த குர்ஆனில் இருந்து தானே வருகிறது. ஏன் அதை புறக்கணித்து விட்டோம்? ஏன் அந்த கட்டளையை பார்ப்பதற்கு மறந்து விட்டோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ், உன்சுர் அகாக லாலிமன் அவ் மظلوما, உனது சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநியாயத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்வீராக என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நம்மிலே எத்தனை பேர்கள் அநியாயத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அநியாயத்துக்கு உட்பட்ட நிலையிலே நமது சமூகத்திலே எத்தனை பேர்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அவன் ஒரு முஸ்லிமாக இருப்பான் என்று சொன்னால் அவன் நமது சகோதரன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவன் நமது சகோதரனாக மாறிவிடுகிறான், அவன் நமது உற்ற தோழனாக மாறிவிடுகிறான் என்ற கொள்கையை தான் இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்கிறது. இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநியாயத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் உதவி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த தலைவர்கள் எதுவுமே செய்யவில்லை, இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் இவர்கள் தங்கள் பொறுப்பிலே குறை செய்தால் நிச்சயமாக கேட்கத்தான் செய்வான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொருவர் செய்ததை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிக்க போகிறான்.
அவர்களுடைய தலைமைத்துவத்தில் பொறுப்பில் அவர்கள் குறை செய்தால் அதை பற்றிய கேள்வி நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் எனது பங்களிப்பு என்ன? எனது பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு எப்படி ஆற்றப்பட வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இப்படி விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறோம், இப்படி ஏசிக் கொண்டிருக்கிறோம், இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்திருக்கின்றோமா? பொருள் உதவி என்று சேர்க்கிறார்கள். இந்த லெபனானிலே பாதிக்கப்பட்டவர்கள், இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள், ஈராக்கிலே பலஸ்தீனிலே பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக எல்லாம் பொருள் உதவிகள், நிதிகள் திரட்டப்படுகிறது. நம்மில் எத்தனை பேர்கள் இதற்காக உதவிகளை செய்திருப்போம்? நாம் வாங்குகின்ற சம்பளம் 300 ரியாலாக இருக்கிறது. அதில் ஒரு 10 ரியாலை நாம் இங்கே கொடுத்திருக்கிறோமா? நாம் இவர்களுக்காக செய்தோமா? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள். அவர்கள் எந்த நிலையிலே வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு போதிய அளவு ஆடை கிடையாது. அதே போன்று அவர்கள் அதாவது பசித்த நிலையிலே, கடுமையான பசியிலே அவர்கள் வருகிறார்கள். மிகவும் மோசமான ஒரு நிலையிலே, அதாவது ஆடைகள் இன்றி, உண்ணுவதற்கு உணவு இன்றி, மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலையிலே முதல் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரிடமிருந்து சிலர் வருகிறார்கள். அப்பொழுது இந்த காட்சியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடன் அவர்களுடைய முகத்துடைய நிறம் அப்படியே மாறிவிடுகிறது. அந்த மக்களை பார்த்தவுடன், அவர்களுடைய அந்த ஏழ்மை நிலையை, வறுமை நிலையை பார்த்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே மாறிவிடுகிறது. எதன் காரணத்தால்? அவர்களுடைய ஏழ்மை தன்மையை பார்த்தவுடன். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழைந்து என்ன சொல்கிறார்? பிலாலே, அதான் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. தொழுகை முடிந்ததன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة, அந்த ஒரே ஆத்மாவிலிருந்து அனைவரையும் படைத்த உங்கள் ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன்தான் பலவாறாக ஒரே ஆத்மாவிலிருந்து பல உயிர்களை இந்த உலகத்திலே பரப்ப செய்தான். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய உரிமைகளை அந்த அல்லாஹ்வை கொண்டுதான் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று உறவினர்களுடைய உரிமைகளை பேணுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை நபி அவர்கள் ஓதுகிறார்கள். அதற்கு பிறகு யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக எதை அந்த ஆத்மா முற்படுத்தி இருக்கிறது என்பதை கவனிக்கட்டும், பார்க்கட்டும் என்ற வசனத்தை நபி அவர்கள் ஓதுகிறார்கள். அதற்கு பிறகு மக்கள் என்ன செய்தார்கள்? சதகா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். எப்படி சதகா செய்தார்கள்? அந்த சஹாபாக்களுடைய நிலை என்ன, அவர்கள் எந்த அளவு வறுமையில இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் நிறையவே தெரிய வைத்திருக்கிறோம். ரஜுலும் மின் தீனாரி, ஒரு மனிதர் ஒரு தீனாரை கொண்டு சதகா செய்கிறார். இன்னும் ஒருவர் ஒரு திர்ஹத்தை கொண்டு சதகா செய்கிறார். இன்னொரு மனிதர் ஒரு ஆடையை கொண்டு சதகா செய்கிறார். இன்னும் ஒரு மனிதர் ஒரு அளவு கோதுமையை கொண்டு அவர் தர்மம் செய்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஒருவர் பேரித்த பணங்களை கொண்டு வந்து தர்மம் செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி மனிதர்கள் எப்படியெல்லாம் தர்மம் செய்தார்கள்? தங்களுக்கு எது முடியுமோ, தங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். ஆனால் நாம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முடியுமானதையாவது நாம் செய்கின்றோமா? நமக்கு முடியுமானதையாவது அவர்களுக்காக நாம் வழங்குகிறோமா? கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் அநியாயத்துக்கு உட்படுகிறான், பாதிப்புக்கு உட்படுகிறான் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அவன் உலகத்திலே எந்த மூலையிலே வாழலாம். அவன் ஒரு முஸ்லிமாக இருக்கும் பொழுது என்னால் முடியுமான பங்களிப்பை நான் செய்வேன், என்னால் முடியுமான உதவியை நான் அவனுக்கு வழங்குவேன் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் இப்படியானவைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். அவன் அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், அவன் அதாவது மேற்கத்தியவனாக இருக்கலாம் அல்லது கீழைத்தியவனாக இருக்கலாம். எங்கு இருந்தாலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். லா யظلمஹு, அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அதே போன்று அவனுக்கு மோசடி செய்யக்கூடாது. வமன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி, எவர் ஒருவர் தனது சகோதரன முஸ்லிமுக்கு அவனது தேவைக்கு உதவி செய்வாரோ கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, அல்லாஹ்
அந்த அடியானுக்கு உதவி செய்வான். நாம் ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்கிறோமா? நம்மால் முடியுமான பங்களிப்பை செய்கிறோமா? அல்லாஹ் தஆலா உதவுவதாக வாக்களிக்கிறான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பா, ஒரு முஸ்லிமுடைய ஒரு கஷ்டத்தை துன்பத்தை ஒருவன் நீக்குவான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனது துன்பத்தை எங்கு நீக்குவதாக சொல்கிறான்? நாளை மறுமையுடைய நாளில் யாருமே உதவுவதற்கு வரமாட்டார்கள். அனைவரும் இரண்டோடக்கூடிய நாள். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் தனது சகோதர முஸ்லிமுடைய குறைகளை நீக்கினால், அவனது குறைகளை போக்கினால், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா குறைகளை நீக்குவதாக சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஒமன் சத்தர முஸ்லிமன், எவன் ஒருவன் முஸ்லிமுடைய குறைகளை மறைக்கிறானோ நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் தஆலா அவனது குறைகளை மறைப்பதாக சொல்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே நாம் தொழுகைகளை செய்கிறோம், மற்ற வணக்கங்களை செய்கிறோம். அதோடு நமக்கு போதுமாக்கிக் கொள்ள முடியாது. நாம் பிற முஸ்லிம்களுடைய கடமைகள் என்ன, அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, இவைகளை பற்றி எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகளை நாம் மறந்து செயல்பட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது. இது நமது பங்களிப்பாக இருக்கிறது. நம்மால் முடியுமானவைகளை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மால் முடியுமானவைகளை நாம் நமது துஆக்களின் மூலமாக, பிரார்த்தனைகளின் மூலமாக நாம் செய்திருக்கின்றோமா? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்து விட்டு ஓடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தொழுகைகளுக்கு பிறகு கொஞ்சம் அமர்ந்து அந்த முஸ்லிம்களுக்காக நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துஆ என்பது ஒரு மூமினுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. இந்த துஆவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அநீதிக்கு உட்பட்டவர்களுக்காக யா அல்லாஹ் நீதியை வழங்கு என்று பிரார்த்திக்க கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மால் முடியுமான பங்களிப்புகளை, உதவிகளை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் ஒருவன் உண்மையான, அதாவது பரிபூர்ணமான ஈமானை, அந்த மூமின் என்ற பண்பை அவன் அடைகிறான் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, முழுமையான மூமினாக பிற முஸ்லிம்களோடு சகோதரத்துவத்தோடும் அவர்கள் அநீதிக்குட்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு நல்ல முறையிலே உதவி செய்யக்கூடியவர்களாகவும் பிற முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் பில் ஆயத்தி வ ذிக்ரில் ஹகீம். அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், ஃபலக்தஹமல் அக்பா வமா அத்ராகமல் அக்பா ஃபக்கு ரக்பத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா யதீமன் ذا மக்ரபா அவ் மிஸ்கீனன் ذا மஸ்ரபா ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அந்த கனவாயை அவன் கடக்கவில்லை. வமா அத்ராகமல் அக்பா, அந்த கனவாயை உமக்கு அறிவித்தது எது நபியே என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு அந்த கனவா என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அது நரகத்தினுடைய ஒரு மலை என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று காப் இப்னு அஹ்பார் என்று சொல்லக்கூடிய அறிஞர் குறிப்பிடும் பொழுது அது நரகத்தினுடைய 70 அதாவது பகுதிகள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அந்த மிகப்பெரிய அந்த தண்டனையிலிருந்து ஒருவர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக ஃபக்கு ரக்பா, அவரோட அடிமையை உரிமையிடட்டும் என்று சொல்கிறான். அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, அல்லது பசித்தவர்களுக்காக, மிகவும் பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிக்கட்டும் என்று சொல்கிறான். யதீமன் ذا மக்ரபா, உறவினர்களான அனாதைகளுக்கு உணவளிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா, இதுவும் பசியுடைய கடுமையான நிலையை குறிப்பதற்காக கடுமையான ஏழைகளுக்கு, பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிக்குமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனங்கள் எல்லாம் எதை குறித்து காட்டுகிறது என்றால், நாளை மறுமையுடைய நாளில் அந்த தண்டனைகளிலிருந்து ஒருவன் பாதுகாப்பு பெறுவதற்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அந்த நாளை மறுமையுடைய நாளில் ஒரு அடியான் அந்த பயங்கரங்கள் எல்லாம்
தண்டனைகள் இருந்தெல்லாம் பாதுகாப்பு பெறுவதற்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா கேட்கிறான், மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவன் அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையற்றவனாக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு என்ன கடனை அவன் கேட்கிறான்? ஏழைகளுக்கு, கஷ்டத்தோடு இருப்பவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் உதவி செய்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த கடனை நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா எப்படி நிறைவேற்றப் போகிறான்? ஃபயுதாயிஃபஹு, அதை பல மடங்காகத்தான் அல்லாஹு தஆலா கொடுக்க போகிறான். ஃபயுதாயிஃபஹு லஹு அல்லாஃபன் கஸீரா, அல்லாஹு தஆலா அதற்கு அதே போன்ற ஒன்றை கொடுப்பதாக சொல்லவில்லை. மாறாக நாம் இங்கே ஒரு ரியாலை கொடுக்கிறோம் அல்லது நமக்கு முடியுமான ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நாளை மறுமையிலே திருப்பி தரப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. மாறாக சொல்கிறான், ஃபயுதாயிஃபஹு லஹு அல்லாஃபன் கஸீரா, அதை பல மடங்காக பெருக்கி நாம் அதை அவர்களுக்கு வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, இப்படி நாம் எதை ஏழைகளுக்கு வழங்கினாலும், எதை நாம் ஒரு மிஸ்கீனுக்கு வழங்கினாலும் அது நாளை மறுமையிலே திருப்பி தரப்படும். அதை பல மடங்காக திருப்பி தருவதாக அந்த ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது. அவர்களுக்காக முதலில் நாம் கைகளை ஏந்தி துஆ செய்வோம், அவர்களுக்காக பிரார்த்திப்போம். அடுத்ததாக நம்மால் முடியுமான பங்களிப்புகளை, உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். இது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கிறது. எனவே அந்த ரப்புல் ஆலமீன் அந்த பரந்த உள்ளத்தையும் அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உள்ளத்தையும் நமக்கு தந்தருள்வானாக. அலா வஸல்லு வஸல்லிமு அலா நபியிக்கும் கமா அமரக்கும் ரப்புக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمسلمين والمسلمات، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم احفظ المسلمين في العراق وفي شيشان وفي أفغان وفي فلسطين وفي لبنان وفي كل مكان. اللهم انصر المجاهدين المجتهدين في كل مكان. اللهم انصر جيوش الإسلام والمسلمين. اللهم ربنا تقبل منا إنك أنت